ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு ரைஸ் வித் ஷோபா. இன்னைக்கு நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா 21 டேஸ் ஃபிட்னஸ் சேலஞ்சுக்கான ஒரு ஜேர்னல், அதாவது ஒரு புக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த புக்கோட லான்ச் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த புக்கோட பேர் என்ன அப்படின்னா ரைஸ் வித் ஷோபா ஃபிட்னஸ் ஜேர்னல் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா ஒரு 21 நாளுக்கான ஒரு ஹெல்த்தி ஜேர்னியை ட்ராக் பண்ண போகுது. அப்படி தான் இந்த புக்கை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். சரி, ஏன் ஜேர்னல் புக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? என்ன ரீசன் அப்படின்னா, சில பேர் வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு ஒரு ஃபிட்னஸ் ஜேர்னி கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா, அவங்களால அத கன்சிஸ்டன்சியா கொண்டு முடியாது. நெறைய ரீசன்ஸ் இருக்கு அது ஸ்டாப் ஆகுறதுக்கு. சில பேர் ஃபுட்டு சரியா சாப்பிட முடியாது. ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப கிரேவிங்ஸா இருக்கும். ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம் போல தோணும். இப்படிப்பட்ட நெறைய ரீசன்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மெயின் ரீசனா என்ன அப்படின்னா, சில பேருக்கு மோட்டிவேஷனே இருக்காது. நம்மளால வெயிட் லாஸே பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, பிக் கோல், அதாவது நான் 1 மாசத்துல ஒரு 10 கேஜி குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய கோல் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கும் அவங்களோட வெயிட்ட லாஸ் பண்ண முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இடையில ஒரு நாள் மிஸ் ஆயிடும். அதாவது ஃபங்ஷன் போயிருப்பாங்க, மிஸ் ஆயிடும். உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வெயிட் லாஸே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. சில நேரம் என்ன ஆகும், ப்ராக்ரஸ் உடனே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நான் ஒரு வாரத்திலேயே 5 கிலோ குறைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி ப்ராக்ரஸை உடனே எதிர்பார்க்கறதுனால வெயிட் லாஸ் பண்ண முடியாது. அத கன்டின்யூ பண்ண முடியாது. அதே மாரியே இப்போ அதாவது அவங்களே அவங்கள ட்ராக் பண்ணிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இப்போ இன்னைக்கு நம்ம இது சாப்பிட்டுருக்கோம், இவ்வளோ கலோரி சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு 2 நாள் ட்ராக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, ட்ராக் பண்றத விட்டுருவாங்க. சரி, என்னத்த ட்ராக் பண்ண போறோம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ அத ட்ராக் பண்றது ரொம்ப கஷ்டம். அதாவது நம்மளே நம்மள ட்ராக் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இது மாரி எல்லா விஷயத்தையும் ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம இந்த ஃபிட்னஸ் ஜேர்னல கொண்டு வரப்போறோம். ஓகே. நம்மளோட ஃபிட்னஸ் சேனல்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டெய்லி செக்இன். அதாவது இப்போ ஒரு பேஜுக்கு ஒரு டே அப்படின்னு நம்ம வைக்க போறோம். இந்த ஒரு டேல எல்லா விஷயத்தையும் நம்ம கொண்டு வர போறோம். ஸோ அத பின்னாடி பார்ப்போம் என்னென்னன்ட்டு. அடுத்த டெய்லி ட்ராக்கிங். அதாவது நீங்க உங்கள ட்ராக் பண்றது மட்டும் இல்லாம, நானும் உங்கள ட்ராக் பண்ண போறேன். ஸோ டெய்லி ட்ராக்கிங் இருக்கும். அடுத்த ஹெல்த்தி ஈட்டிங் கைடன்ஸ். அதாவது நல்லபடியா நல்லா சாப்பிடணும், நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும். அதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. நம்ம அதுக்கான ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா குடுத்துருவோம். என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஃபுட் சாய்ஸஸும் குடுத்துருவோம். அடுத்த 4த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, புரோட்டீன், ஃபைபர். அதாவது நம்ம சாப்பாடுலயே ஒரு முக்கியமான நியூட்ரிஷன் என்ன அப்படின்னா, இந்த புரோட்டீன், ஃபைபர் தான். இது கிடைக்கல அப்படின்னா வெயிட் லாஸ் நடக்காது. ஸோ இதையும் நம்ம ட்ராக் பண்ண போறோம். கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ். அதாவது இத எப்படி சாப்பிடலாங்கிறத புரிஞ்சுக்கிறதே கஷ்டம் இல்லையா? ஸோ அதையும் புரிஞ்சுக்கலாம். அதை எப்படி சாப்பிடலாம், எவ்வளோ சாப்பிடலாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இது கண்டிப்பா நம்மளோட டயட்ல இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். நெறைய பேர் பண்றதே கிடையாது. ஃப்ரூட்ஸும் சாப்பிடுறது கிடையாது, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறது கிடையாது. இத எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதாவது டெய்லி இப்படி சாப்பிடணுங்கிற ஒரு பேட்டர்ன உருவாக்க போறோம். அடுத்து ட்ராக்கிங் வாட்டர். அதாவது அ ஒரு நாளைக்கு இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வெயிட்ட பொறுத்து ஒரு நாளைக்கு அவங்க இவ்வளோ வாட்டர் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அத உங்களுக்கு நாங்க சொல்லிடுவோம். நீங்க அதுக்கேத்த மாரி தண்ணி குடிக்கணும். ஸோ ஹைட்ரேஷனு, தண்ணி குடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வாக்கிங் அண்ட் மூவ்மெண்ட். சில பேரால எக்சர்சைஸ்லாம் பண்ண முடியும். பண்ண முடியாட்டி வாக்கிங் மட்டுமே போதும். ஸோ ஸ்டெப்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு நீங்க 5000 ஸ்டெப் அப்படின்னா, அத நம்ம கால்குலேட் பண்ண போறோம் நம்ம புக்ல. அடுத்து ஸ்லீப்பிங். அதாவது 7 மணி நேரத்துல 8 மணி நேரம் வரை தூங்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆளுக்கான கரெக்ட்டான தூங்குறதுக்கு ஒரு நேரம். அதையும் நம்ம ட்ராக் பண்ண போறோம். கண்டிப்பா வீக்லி ப்ராக்ரஸ் குடுக்க போறோம். உங்களோட சேலஞ்சுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண போறோம். இது எல்லாத்தையுமே நம்மளோட புக் மூலம் என்ன பண்ண போறோம்? ட்ராக் பண்ண போறோம். ஸோ இதுதான் நம்ம புக்கு பண்ண போகுது. ஓகே. இப்போ இந்த வீக்லி ரிவ்யூ அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரிவ்யூ அப்படிங்கிறது 7 டேஸ்க்கு ஒன்ஸ் இருக்கும். 21 டேஸ் இல்லையா? அத 3ஆ பிரிக்க போறோம். ஸோ ஒரு 7 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படின்னு இருக்கும். எப்படி ரிவ்யூ எடுக்க போறோம் அப்படின்னா, ஒரு கால் மூலமோ, ஒரு ஜூம் மீட்டிங் மூலமோ நம்ம ரிவ்யூ எடுக்க போறோம். ஸோ அது எப்படி வேணா இருக்கலாம். இந்த ரிவ்யூ கண்டிப்பா 7 டேஸ்க்கு ஒன்ஸ் இருக்கும். கால் இல்லன்னா ஜூம் மீட்டிங். அடுத்த இந்த ஜூம் மீட்டிங் ஆர் கால்ல இந்த ரிவ்யூ செக்ஷன்ல நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு? 7 டேஸ்ல ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது தான். பட் கண்டிப்பா ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும். அததான் நம்ம ட்ராக் பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா? ஸோ ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ அத நம்ம ட்ராக் பண்ண போறோம்.
ஃபுட் சேஞ்ச் அதாவது இந்த ஃபுட் நீங்க சாப்பிட்டுருக்கீங்க. இத நீங்க மாத்திருக்கலாம். இந்த ஃபுட் நீங்க கம்மி பண்ணியிருக்கலாம். அப்படிங்கிற மாரி ஃபைபர் நெறைய எடுத்துக்கங்க, புரோட்டீன் நெறைய எடுத்துக்கங்க, கார்ப்ஸ குறைங்க. இது மாரி விஷயத்தலாம் சொல்ல போறோம். அடுத்து கன்சிஸ்டன்சி. நீங்க இந்த 7 நாளும் எப்படி வந்துட்டு சாப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது தான் கன்சிஸ்டன்சி. அதையும் பார்க்க போறோம். மூவ்மெண்ட். மூவ்மெண்ட் அப்படின்னா வாக்கிங் இத பத்தி பார்க்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் கிரேவிங்ஸ். ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சா? அப்படிங்கிறத பத்தி கேட்க போறோம். அண்ட் சீட் மீல் பண்ணீங்களான்னு பத்தி கேட்க போறோம். ஆக்சுவலி சீட் மீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அத கவர் பண்றதுக்கும் நம்மளோட டெய்லி செக் இன் அதாவது டே 1 அப்படின்னா, டே 1 அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்குல்ல, அதில டெய்லி செக்கிங்ல நம்ம வந்துட்டு பார்த்துருவோம். ஸோ அத பத்தியும் பேச போறோம். என்ன பாடியில சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தியும் கேட்க போறோம். இப்போ 2 செட் ஆஃப் ரிவ்யூஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன சாப்பிட்டீங்க? அதாவது 7 நாள் என்ன சாப்பிட்டீங்க? ஃபர்ஸ்ட்டு 7 நாள் என்ன சாப்பிட்டீங்க? அப்படிங்கிறத, அந்த வீக்லி ரிவ்யூல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா குடுத்துருவீங்க. ஃபுல்லா நீங்க வந்துட்டு ஃபில் பண்ணிருவீங்க. ஒரு ஃபுல்லா நெறைய வந்து செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்போம். அத நீங்க ஃபில் பண்ணிருவீங்க. ஸோ, அது உங்களுக்கான ரிவ்யூ. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அ கால் மூலமோ, இல்ல Zoom மீட்டிங் மூலமா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களோட வந்துட்டு 1 வீக் ஃபுல்லா நீங்க இப்படி சாப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிற ரிவ்யூ நான் குடுப்பேன். அப்போ 2 செட் ஆஃப் ரிவ்யூஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அது ஒவ்வொரு டேயும் அனலைஸ் பண்ணி தான் நான் ரிவ்யூ குடுக்க போறேன். இப்போ 21 நாள் இல்லையா? இந்த 21 நாள நம்ம எப்படி பிரிக்க போறோம்? 3 செட் ஆஃப் ரிவ்யூஸா பிரிக்க போறோம். அதாவது 7 நாள் ஒரு ரிவ்யூ, அடுத்த 7 நாள், அடுத்த 7 நாள். அப்போ 3 செட் ஆஃப் ரிவ்யூஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது மூலம் என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க அடுத்தடுத்த வீக்ஸ் போம்போது, உங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரிவ்யூஸ் ஹெல்ப் பண்ணும். ஓகே. அடுத்த ப்ராசஸ். என்ன மாரியான ப்ராசஸ் இருக்கும் அப்டின்னா, இப்போ நம்மளோட புக்ல டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5, டே 6, டே 7 இதுக்கு அப்புறம் டே 8 வராது. இதுக்கு இடையில ஒரு பேஜ் என்ன இருக்கும் அப்டின்னா, ரிவ்யூ பேஜ் இருக்கும். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த ரிவ்யூ பேஜ் இருக்கும். ஸோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டே 1 இருக்கு. அத நீங்க ஃபோட்டோ எடுத்து, நான் காலைல என்ன சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன், இவ்வளோ கேலரி சாப்பிட்டுருக்கேன், இவ்வளோ புரோட்டீன் எடுத்திருக்கேன், இவ்வளோ ஃபைபர் எடுத்திருக்கேன், என்னோட பாடிக்கு இவ்வளோ கலோரிஸ் வேணும், அத நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா நீங்க என்ன பண்ணுவீங்க, அத ஃபில் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புவீங்க. நான் அத என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அனலைஸ் பண்ணுவேன். ஓகேவா? இதுதான் நம்ம டே 7ல ரிவ்யூவா குடுக்க போறது. டே 1லேருந்து டே 7 வரையும் ட்ராக் பண்ண போறோம். அதுக்கப்புறம் என்னோட ரிவ்யூ, அந்த புக்கோட ரிவ்யூ. மொத்தம் 2 செட் ஆஃப் ரிவ்யூ உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்த வாட் இஸ் இன்சைட் மை புக்? என்னோட புக்குக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன அப்படின்னா ப்ரொஃபைல். ஸோ என்னோட புக்கோட ப்ரொஃபைல் இருக்கும். அந்த புக் ப்ரொஃபைல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பாடி வெயிட் என்ன? நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டர் சாப்பிடணும்? எவ்வளோ புரோட்டீன் சாப்பிடணும்? எவ்வளோ கலோரி எடுத்துக்கணும்? எவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்க நடக்கணும்? அப்புறம் உங்களோட பேரு, ஹைட்டு, வெயிட்டு, மெஷர்மெண்ட்ஸு, அப்புறம் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு வெயிட் அச்சீவ் பண்ணணும்? இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கீங்க? பிஎம்ஐ எவ்வளோ இருக்கு? இவ்வளோ விஷயத்தையும் இந்த ப்ரொஃபைல் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். பாதி விஷயம் நீங்களா ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஒரு நாளைக்கு உங்க வெயிட், ஹைட்ட பார்த்து நாங்க வந்துட்டு எவ்வளோ நீங்க வாட்டர் குடிக்கணும், எவ்வளோ புரோட்டீன் எடுத்துக்கணும், நீங்க எவ்வளோ கலோரி எடுத்துக்கணும், இந்த விஷயத்தலாம் நாங்க ட்ராக் பண்ணி உங்களுக்கு சொல்லிருவோம். அப்ப இதெல்லாம் நாங்க ட்ராக் பண்ணி சொல்லுவோம். நீங்க வந்து பாதி ஃபில் பண்ற மாரி இருக்கும். அடுத்த இப்போ நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்கும்? டே 1. அடுத்த பேஜ்ல டே 2. அது மாரி டே 7 வரையும் இருக்கும். அதுக்கப்புறம் ரிவ்யூ பேஜ் வந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டே 8லேருந்து டே 14 வரை இருக்கும். அப்புறம் ஒரு ரிவ்யூ பேஜ். அதாவது செகண்ட் ரிவ்யூ பேஜ் வந்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டே 15லேருந்து 21 வரையும் லாஸ்ட்டா ஃபைனல் ரிவ்யூக்கு வந்துருவோம். இந்த ஃபைனல் ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த ரிவ்யூவோட உங்களோட வெயிட் என்னங்கிறத இங்க தான் நம்ம செக் பண்ணவே போறோம். அதாவது 21ஆவது நாள் தான் வெயிட்டே செக் பண்ண போறோம். இப்போ இந்த ஃபைனல் ரிவ்யூ இருக்கு இல்லையா, அந்த பேஜ் முடிச்சதும் அடுத்து வந்துட்டு ஃபுட் லிஸ்ட் வந்துரும். இது பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரணமா எங்கெங்கேருந்தோ எடுத்து உங்களுக்கு ஃபுட் லிஸ்ட் நாங்க குடுக்கல. சரியா? நாங்க வந்துட்டு கவர்மெண்டோட வெப்சைட்லேருந்து மட்டுமே எடுத்து குடுத்துருக்கோம். அதாவது புரோட்டீன் என்ன சாப்பிடலாம்? ஃபைபர் என்ன சாப்பிடலாம்? கார்போஹைட்ரேட்ஸ் என்ன சாப்பிடலாம்? அடுத்து வந்து ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கு இல்லையா? அது என்ன சாப்பிடலாம்? அப்புறம் வந்து ப்ரோபயாட்டிக் இது மாரி நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, 14 காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குடுத்துருக்கோம். இந்த 14 காம்போனன்ட்ஸ் கீழ அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டீன் அப்படின்னா, என்னென்ன புரோட்டீன்லாம் இருக்கு? அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்ல என்ன குடுத்துருக்காங்களோ, அத மட்டும் நம்ம இதில குடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுட் லிஸ்ட் இருக்கும். லாஸ்ட் பேஜ்ல இந்த ரெஃபரன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐசிஎம்ஆர், எஃப்எஸ்எஸ்ஏஐ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுலேருந்து ஃபுட் லிஸ்ட் எடுத்து இங்க குடுத்துருக்கோம். ஸோ அதனால இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். இத்தோட புக் முடியுது. ஸோ 31 பேஜ் கிட்ட புக் வரும். ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா,
நீங்க வந்துட்டு கன்சிஸ்டன்ட்டா இருக்கிறதுக்கு நாங்க எப்படி ஹெல்ப் பண்ண போறோம்? அதாவது ஏகப்பட்ட வெயிட் லாஸ்க்கு என்னென்னமோன்னு பண்ணியிருப்பீங்க. ஆனா வெயிட் லாஸே ஆயிருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. வெயிட் லாஸ் ஆயிருக்காது. 2 நாள் பண்ணுவீங்க, 3 நாள் பண்ணுவீங்க. வெயிட் லாஸ் ஆயிருக்காது. அதாவது இப்படிலாம் பண்ணா கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகாது. அப்ப எப்படி பண்ணா வெயிட் லாஸ் ஆகும்? என்ன பண்ணா வெயிட் லாஸ் ஆகும்? அதாவது நெறைய ரிவ்யூஸ் கேட்கணும். நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன சாப்பிடுறோங்கிறத அனலைஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் யார் பண்ண போறா? நம்மளோட ஜர்னல் புக் பண்ண போது. தொடர்ச்சி தன்மை அதாவது கன்சிஸ்டன்ட் இதுதான் ரொம்பவே முக்கியம். செக்இன் பேஜ் நம்மளோட புக்கோட செகண்ட் பேஜ் தான் என்ன அப்படின்னா டே 1 பேஜ். இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செக்இன் பேஜ் அப்படின்னு சொல்றோம். அதாவது என்னென்ன சாப்பிட போறீங்கிறது அதுல தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்இன் பேஜ் அதாவது டே 1 பேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அது காலைல ஏஞ்சதுலேருந்து நைட்டு வரை நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, அது காலைல மார்னிங் லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன எல்லாமே இதில் இருக்கும். ஓகேவா? நீ ஈவினிங் சாப்பிட்டது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது, இது கிரேவிங்ஸ் இருந்துச்சா எல்லா விஷயத்தையும் ஒரு பேஜ்லேயே வச்சுருப்போம். ஸோ இப்போ டே 1லேருந்து டே 7 வரையும் டே 21 வரையும் எல்லா பேஜ்லையும் என்ன இருக்கும்? எல்லா விஷயமே அடங்கியிருக்கும். ஓகே. அடுத்த ரிவ்யூ பேஜ் இருக்கும். அப்புறம் என்னோட ரிவ்யூ பண்ணுவீங்க. 2 வகையான ரிவ்யூ நீங்க வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டெய்லி கோல்ஸ். அதாவது பெரிய பெரிய கோல்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கும்போது பண்ண முடியாது. சின்ன சின்ன கோல்ஸ் பண்ணும்போது ஒரு பெரிய கோலுக்கான வழியா இது இருக்கும். அடுத்தது விஷுவல் ப்ராக்ரஸ். அதாவது நம்ம புக்க பார்க்கும்போதே வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற ஆசைய கொண்டு வர அளவுக்கு தான் அந்த புக்க நாங்க வந்து உருவாக்கியிருக்கோம். அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் பார்க்கும்போதே, சரி வெயிட் லாஸ் பண்ணிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கைய என்னோட புக் உங்களுக்கு குடுக்கும். அக்கவுண்டபிலிட்டி. அதாவது இப்போ நீங்களே வெயிட் லாஸ் பண்றீங்க. ஒரு நாளைக்கு நீங்க வந்துட்டு வெயிட் லாஸ் பத்தி எவ்வளோ நினைப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? காலைல சாப்பிட்டோம், மதியம் சாப்பிட்டோம், நைட்டு சாப்பிட்டோம். ஓகே 3 வேளை சாப்பிட்டாச்சு. எவ்வளோ கலோரி சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு 2 நாள் எழுதுவீங்க. ஒரு 3 நாள் எழுதுவீங்க. 4வது நாள் ஆமா என்னத்த போ அப்படின்ருவோம். அப்படியெல்லாம் இல்லாம உங்கள ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே வச்சிருப்போம். எப்போதும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது பண்ணணும். ஓகே இது பண்ணியிருக்கோம். இது சாப்பிட்டுருவோம். ஓமேகா ஒரு கடல மிட்டாய் சாப்பிட்டோமே அப்படின்னு உங்கள வந்து நினைக்க வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட வந்துட்டு ரிவ்யூ செக்ஷன் சரி, எங்களோட புக்கும் இருக்கும். மோட்டிவேட்டட் பேஜஸ். ஒவ்வொரு பேஜும் பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷனா தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் போகும்போது உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே. அடுத்து ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்கான்னா கண்டிப்பா இல்ல. நல்லா கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கும். ஓகே. அடுத்த ப்ராசஸ். ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, புக் ரிவீல். எப்போ புக் ரிவீல் பண்ண போறோம் அப்படின்னா, 1 வீக் கழிச்சு தான் பண்ண போறோம். நம்மளோட லான்ச் டேட்ல தான் பார்த்தீங்கன்னா, புக் ரிவ்யூ பண்ண போறோம். ஓகேவா? சரி. இப்போ அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குங்கிறத சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் பிலீவ். எங்கள நீங்க நம்பணும். நம்பி எங்களோட புக்க நீங்க வாங்கணும். அடுத்து வாங்கணும்னு என்ன பண்ணணும்? வாட்ஸ்அப்ல நீங்க வந்துட்டு உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நாங்க 2 வகையான குரூப்ல ஆட் பண்ணுவோம். ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா, ஃபுட் என்னலாம் சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு, உங்க ஃபுட்டையும், உங்க பிளேட்டையே ஃபோட்டோ எடுத்து அனுப்புற ஒரு குரூப் இருக்கும். அதாவது இதுதான் பிளேட் அப்படின்னா, இவ்வளவு கார்ப்ஸ் இருக்கும். இங்க புரோட்டீன் இருக்கும். இங்க ஃபைபர் இருக்கும். கொஞ்சோண்டு ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்கும். இது மாதிரி ஒரு பிளேட் இருக்கும். அப்படிதான் உங்க பிளேட் இருக்கணும். ஸோ அத தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ஃபுட் அப்படிங்கிற வந்து குரூப்ல நீங்க அனுப்புவீங்க. அடுத்த செக்இன் பேஜ் அப்படின்னா, நம்மளோட புக்கோட பேஜ் இருக்குல்ல, அத ஃபோட்டோ எடுத்து அனுப்புவீங்க. அதாவது நாங்க அத வந்துட்டு ட்ராக் பண்றதுக்கு. ஓகே. இப்போ 2 வகையான குரூப்ல என்ன பண்ணுவோம்னா, உங்கள சேர்த்துருவோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க புக்க உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிடுவோம். அடுத்த அனுப்புனதுக்கு அப்புறம் டே 1, டே 2ன்னு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ டே 1 என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோ நீங்க சென்ட் பண்ணணும். நாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அத அனலைஸ் பண்றதுக்காக எடுத்துப்போம். ஸோ பிஃபோர், ஆஃப்டர்க்குலாம் நாங்க எடுத்துப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட டே 1, டே 2, டே 3 அப்படின்னு டே 7 வரையும் என்ன பண்ணுவீங்க, குரூப்ல செக்இன் பேஜ் அதாவது டே 1 பேஜ், டே 2 பேஜ்ன்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்மளோட புக்கு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்க போகுது. புரியுதா? இது மாரி தான் இருக்கு. செக்இன் பேஜ்ங்கிறத இத தான் சொல்றேன். இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் செக்இன் பேஜ். ஸோ அத பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோட்டோ எடுத்து அனுப்புவீங்க. நாங்க ரிவ்யூ குடுப்போம். டே 7க்கான ரிவ்யூ, 14க்கான ரிவ்யூ, 21க்கான ரிவ்யூலாம் குடுப்போம். ஓகே. லாஸ்ட்டா வெயிட் லாஸ் ஆயிருக்கா என்னங்கிறத பார்ப்போம். இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? இந்த ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, புக் லான்ச் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிடும். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிளையன்ட் ப்ரொஃபைல் அண்ட் ப்ராக்ரஸ் புக். இது என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு புக் குடுத்துருக்கோம். உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு புக் வேணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த புக். இது தனியா நான் எனக்காக இந்த புக்க நான் பண்ணியிருக்கேன். இதில ஃபார் எக்ஸாம்பிள்க்கு கிளையண்ட் 1 பேர் வந்துட்டு இப்போ மணின்னு வச்சுக்கலாம்.
இப்போ இவங்களோட வெயிட் லாஸ் பத்தி தான் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வெயிட் லாஸ ட்ராக் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்க ப்ரொஃபைல்லே குடுத்துருவாங்க. அதெல்லாம் என்னோட புக்ல இப்படி ஒரு புக் ஒண்ணு ரெடி பண்ணி வைக்க போறேன்னு சொன்னேன் இல்லையா? அந்த புக்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபில் பண்ணிருவேன். டெய்லி ட்ராக்கிங் 7 டேஸ், 21 டேஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட யூஸுக்காக, என்னைய ட்ராக் பண்றதுக்காக மட்டுமே பண்ண போறேன். அடுத்தவங்களோட ஃபோட்டோஸ் வாங்குவேன் கண்டிப்பா. அத வந்துட்டு என்னோட புக்ல நான் வந்துட்டு ஒட்டி வச்சுப்பேன். என்னோட புக்கு வேற, உங்க புக்கு வேற. என்னோட புக் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராக்ரஸ்க்கான ஒரு புக்கு. ஓகேவா? இதில பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபோட்டோஸ், பிஃபோர், ஆஃப்டர் ஃபோட்டோஸ். இது எல்லாமே வந்துட்டு நான் ட்ராக் பண்றதுக்கு எனக்குன்னு ஒரு புக்கு இருக்கும். ஓகே. நம்ம எப்ப இந்த புக் லான்ச் பண்ண போறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 23, 2026 அதாவது சண்டே. இப்ப வர சண்டே தான் வந்து லான்ச் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா எல்லாரும் வாங்குங்க. ஓகே. சில சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா? இப்போ வந்துட்டு செக்-இன் பேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது மாரி தான் இருக்கும். ஓகேவா? நான் வந்துட்டு ஒரு 2 பேஜ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது மாரி தான் பார்த்தீங்கன்னா செக்-இன் பேஜஸ்லாம் இருக்கும். என்னோட புக் எப்படி உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 மாச உழைப்பு தான் என்னோட புக்கு. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட புக்குக்கான பேஜ். பாருங்க எவ்வளோ விஷயம் இதில வந்துட்டு எழுதியிருக்கேன். எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. நான் புக்கு எப்படி இருக்கணும் மொதற்கொண்டு நான் எழுதியிருக்கேன். அடுத்து புக்ல இருக்க எழுத்து எப்படிலாம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் கூட வந்துட்டு நான் அதில வச்சிருக்கேன். என்னென்ன புரோட்டீன் லிஸ்ட்லாம் இருக்குங்கிறத எழுதியிருக்கேன் பாருங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். கண்டிப்பா நம்மளோட ரைஸ் வித் ஷோபாவோட ஃபிட்னஸ் ஜர்னல் புக்க கண்டிப்பா வாங்குங்க. அதுக்கான லான்ச் டேட்டும் சொல்லியாச்சு. கண்டிப்பா அங்க லான்ச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர பிளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச். ரைஸ் வித் மீ. பாய்.